லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் விக்ரம் இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நார்மலாவே ஸ்கின் ரொம்ப சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் இருந்தா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுல ஜப்பான், சைனால இருக்கிறவங்களோட ஸ்கின்லாம் பார்த்து நம்ம ரொம்பவே வியப்படைஞ்சிருப்போம். எப்படிடா இவங்க மட்டும் ஸ்கின்னை இவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். அவங்க வீட்லயே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் பொட்டேட்டோ. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க எடுத்துக்கோங்க. தென் உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தென் உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்த பிறகு இந்த உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியா தனித்தனியா இருக்கும். இப்போ நம்ம இதை அகைன் ஒரு தடவை தண்ணியில அலசிட்டு ஒரு பாத்திரத்துல சூடா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து அதுல போட்டு நல்லா 10-15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். நல்லா உருளைக்கிழங்கு கொதிச்ச உடனே தண்ணி கலரே மாறி இருக்கும். நல்லா கொதிச்ச உடனே ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா நீட்டா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நீட்டான காட்டன் கிளாத்தை எடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்சரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதை தனியா ஒரு பிளேஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதுல 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணி நல்லா கட்டி ஆகாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டோம்னா சீக்கிரமா அடியில கட்டியா ஃபார்ம் ஆயிடும். இப்போ இந்த கார்ன்ஃபிளவர் மிக்சரை எடுத்து பொட்டேட்டோ மிக்சரோட கலந்து வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுல கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிருக்கிறதுனால டக்குன்னு கட்டி ஆயிடும். அதனால லெமன் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மிக்சரை எடுத்து அதுல ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டே வரணும். தென் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கலந்து வச்சிருக்கிற மிக்சர் எடுத்து தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மில்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மிக்சர்ல 1 டேபிள் ஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெயையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த மிக்சரை கை, கால் அண்ட் ஃபேஸ்ல கண்டினியூஸா அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்ளை பண்ண உடனே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அது நல்லா காஞ்ச உடனே சர்க்குலர் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். இது அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போயிட்டு நல்லா ஸ்கின் ஸ்மூத்தாவும் ஷைனியராகவும் இருக்கும். இது அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால ஸ்கின் நல்லா பிரைட்டாவும் க்ளோயிங்காவும் இருக்கும். பிக்மெண்டேஷன் அண்ட் ரிங்கிள்ஸும் டிஸப்பியர் ஆயிடும். டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி சீரியல்குள்ள வந்தீங்க? என்னோட பேசிக் ப்ரொஃபஷன் வந்து கோயம்புத்தூர்ல நான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்டா இந்த ஃபீல்ட்ல வந்தது தான். அடம் முடிச்சு நான் பண்ணி அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லுவேன்.